தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. நாடாளுமன்றத்தில் அர்ஜுனாவின் கடைசி நாட்கள். சுரேஷ் சாலிவின் மனு ஒத்திவைப்பு. சிலை திறப்பு ஏற்பாட்டிற்கு எதிராக வழக்கு, நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு. நாட்டில் அதிகரிக்கும் டெங்கு நோயாளிகள், பரிதாபமாக உயிரிழந்த 4 வயது சிறுமி. ஃபசில் ராஜபக்ஷவிற்கு எதிராக பிடியாணை உத்தரவு. தனியார் பேருந்தில் சிக்கிய 6 வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே பலி. உயிரிழந்த மகளின் மரணம் தொடர்பில் தந்தை சந்தேகம், சுகாதார அமைச்சிடம் விடுத்துள்ள கோரிக்கை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். தனது அரசியல் எதிர்காலம் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் பேசிய யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தற்போது நாடாளுமன்றத்தில் தனது கடைசி நாட்களை கழித்து வருவதாக தெரிவித்தார். நான் நீண்ட காலம் நாடாளுமன்றத்தில் இருக்க மாட்டேன், இன்னும் 2 வாரங்களுக்கு மட்டுமே நாடாளுமன்றத்தில் இருப்பேன் என்று அவர் சபையில் கூறினார். என்னை நாடாளுமன்றத்தில் இருந்து நீக்குமாறு நீதித்துறையிடம் கோரி ஒசல ஹேரத் தாக்கல் செய்துள்ள வழக்கு சிங்கள மக்கள் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களை விரும்பவில்லை என்ற தவறான எண்ணத்தை உருவாக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்து தடுத்து வைப்பதை சவாலுக்கு உட்படுத்தி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலி தாக்கல் செய்த ரெட் மனுவை மேலதிக பரிசீலனைக்காக வரும் ஜூலை 27ஆம் தேதிக்கு அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இம்மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சுரேஷ் சாலி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன தனது வாய்மொழி வாதங்களை நிறைவு செய்தார். இதனைத் தொடர்ந்து மேலதிக மனு பரிசீலனையை இந்த மாதம் 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் அன்றைய தினம் சட்ட அதிபர் சார்பில் பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகர்சி ஹேரத் கருத்துக்களை முன்வைக்க உள்ளார். டெங்கு இரத்த கசிவு காய்ச்சல் காரணமாக 4 வருடங்களும் 2 மாதங்களும் வயதான சிறுமி ஒருவர் காலி தேசிய வைத்தியசாலையின் சிறுவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் திக்வெல்ல நில்வெல்ல அதுலசத்த பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. கடும் காய்ச்சல் காரணமாக முதலில் திக்வெல்ல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இச்சிறுமி நோய் நிலைமை தீவிரமடைந்தமையினால் மாத்தறை பொது வைத்தியசாலைக்கும் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அன்றைய தினமே காலி தேசிய வைத்தியசாலையின் சிறுவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிற்கும் மாற்றப்பட்டுள்ளார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அச்சிறுமி உயிரிழந்துள்ளார். காலி தேசிய வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற திடீர் மரண விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனையின் போது டெங்கு இரத்த கசிவு காய்ச்சலினால் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாகவே இம்மரணம் சம்பவித்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷவிற்கு எதிராக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாத்தறை பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் உள்ள சுமார் 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறை நிதி குற்ற புலனாய்வு பிரிவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் ஃபசில் ராஜபக்ஷ தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததை கருத்தில் கொண்டு இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுடன் அவரது வெளிநாட்டு பயணத்திற்கும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதேவேளை குறித்த வழக்கின் அடுத்த விசாரணை ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டுமணி மற்றும் தங்கதுரை ஆகியோரின் உருவச்சிலை திறப்பு விழா தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசாரால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நிகழ்வு ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த வல்வெட்டித்துறை நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் சதீஷ் மன்றில் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது அவரை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்ததுடன் வழக்கின் அடுத்த விசாரணையை எதிர்வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர் தங்கதுரை மற்றும் அதன் முன்னாள் செயலதிபர் குட்டிமணி ஆகியோரின் 43வது நினைவு தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 25ஆம் தேதி வல்வெட்டித்துறையில் அவர்களின் உருவச்சிலை திறந்து வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த நிகழ்வு தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசார் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இதேவேளை 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற கருப்பு ஜூலை வன்முறை சம்பவங்களின் போது வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தங்கத்துரை, குட்டுமணி உள்ளிட்ட 53 தமிழ் அரசியல் கைதிகள் ஜூலை 25 மற்றும் 28ஆம் தேதிகளில் சிறைச்சாலையில் இருந்த ஏனைய கைதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை கதிர்காமம் பிரதான வீதியின் தொடங்குட லுணுகலப்புவ சந்தியில் தனியார் பயணிகள் பேருந்தொன்றில் சிக்கி 6 வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக திக்வெல்ல காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் திக்வெல்ல பகுதியிலுள்ள பாடசாலை ஒன்றில் 1ஆம் ஆண்டில் கல்வி கற்று வந்த லுணுகலப்புவ பகுதியைச் சேர்ந்த சிறுமியொருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை சிறுமி தனது தாய் மற்றும் முன்பள்ளிக்கு செல்லும் சகோதரனுடன் திக்வெல்ல நகரத்திற்கு செல்வதற்காக மாத்தறை மித்தனிய பேருந்தில் ஏற சென்ற போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தாய் தெரிவிக்கையில், தானும் தனது மகனும் முதலில் பேருந்தில் ஏறியதாகவும் சிறுமி பேருந்தில் ஏறும் போதே பேருந்து முன்னோக்கி செலுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விபத்து நேர்ந்தவுடனேயே பேருந்தின் சாரதி பேருந்தை கைவிட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் திக்வெல்ல திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயசிந்த சமரசிங்க வருகை தந்த விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் உடலத்தை பிரேத பரிசோதனைக்காக மாத்தறை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக திக்வெல்ல காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. ரத்தினபுரி பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 21 வயதுடைய இளம்பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகம் வெளியிட்டுள்ள அவரது தந்தை மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்துமாறு சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மருத்துவ தரப்பினரின் அலட்சியம் காரணமாக தனது மகளின் மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ள தந்தை இது தொடர்பில் சுகாதார அமைச்சிற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நிமோனியா நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவரது மகள் கடந்த 3ஆம் திகதி ரத்தினபுரி பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் 13ஆம் இலக்க வார்டிற்கு மாற்றப்பட்டுள்ளார். எனினும் குடும்ப உறுப்பினர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்த போதிலும் மகளின் உடல்நிலை குறித்து ஆலோசகர்கள், மருத்துவர்கள், மருத்துவ அதிகாரிகள் மற்றும் தாதியர்கள் உரிய கவனம் செலுத்தவில்லை என தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மகளுக்கு ஏற்பட்ட கடுமையான நெஞ்சுவலி, வாயிலிருந்து ரத்தம் வெளியேறுதல், தொடர்ச்சியான வயிற்றுப்போக்கு மற்றும் கடும் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளுக்கும் உரிய மருத்துவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நாளன்று மகளின் ஆக்சிஜன் அளவு 85% குறைந்ததாகவும் ஆக்சிஜன் சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் அந்த நிலைமை தொடர்பில் நிபுணத்துவ மருத்துவருக்கு உடனடியாக அறிவிக்கப்படவில்லை எனவும் தந்தை தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அவசர சிகிச்சைக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையில் மகளின் உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வார்டிலேயே மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அதன் பின்னரே அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் உடற்கூறாய்வு பரிசோதனைக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்காலிக மரணத்திற்கான காரணமாக நியூமோனியா குறிப்பிடப்பட்டுள்ளதாக நீதித்துறை மருத்துவ அதிகாரி தெரிவித்ததாகவும் தந்தை கூறியுள்ளார். இந்த நிலையில் நோயாளியின் மருத்துவ பதிவுகள், தாதியர் குறிப்புகள், கண்காணிப்பு அட்டவணைகள், மருந்து பதிவுகள் மற்றும் பரிசோதனை முடிவுகள் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்யுமாறும் மருத்துவ நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டனவா என்பதை ஆராயுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள், தாதியர்கள் மற்றும் ஊழியர்களிடம் வாக்குமூலங்களை பெற்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட மருத்துவ தரநிலைகள் பேணப்பட்டுள்ளனவா என்பதை தீர்மானிக்க சுயாதீன விசாரணை குழு ஒன்றை நியமிக்குமாறும் அவர் சுகாதார அமைச்சிடம் கோரியுள்ளார். தனது மகளின் மரணம் தொடர்பில் உண்மை வெளிக்கொணரப்பட்டு உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என இளம்பெண்ணின் தந்தை அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளார்.